Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இதெல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். Recursion. So recursion is a technique where a function calls itself to solve smaller part of the same problem. For example, இப்போ ஒரு சர்ச்சிங்னு எடுத்துக்கங்க. சர்ச்சிங்க்கு ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கும். அது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு அரே வாங்குது இன்புட்டாக. அந்த அரேயில் ஒரு 50 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த 50 வேல்யூவில் ஒரு 25 வேல்யூ மட்டும் கரெக்டாக பிக் பண்ணி எடுக்குது. எடுத்துகிட்டு அந்த 25 வேல்யூ பேராமீட்டராக ஒரு அரேவா மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் நேம்லேயே மறுபடியும் கால் பண்ணுது. அப்போ மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் கால் பண்ணும்போது அந்த 25 வேல்யூஸை மட்டும் வச்சு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே அடுத்தது 25 வேல்யூ 12 வேல்யூ மாறுது. அந்த 12 வேல்யூ வச்சு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனே கால் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்துருச்சுனாலோ இல்லை கடைசி வரைக்கும் வரலைனாலோ இந்த லூப் மறுபடியும் அதாவது இந்த ரிகர்சிவ் கால் வந்து மறுபடியும் அன்ரோல் ஆகி கடைசி ஃபஸ்ட்டு ரெக்கர்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும். இதுதான் ரெக்கர்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பேர் இன்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் இன்ட் n. இந்த இடத்துல பாருங்கள் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. அதாவது இந்த ஃபங்க்ஷனையே மறுபடியும் கால் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்டு எண்ணில் இங்கேருந்து கால் ஆகுது. அதாவது ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர், நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு இந்த ஃபேக்டோரியல் கால் பண்ணுறோம். இங்கே வந்துடுது. இங்கே வந்துட்டால் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் இந்த ஃபேக்டோரியல் கால் பண்ணுது வித் n-1. அந்த நம்பரோட ஒரு நம்பர் குறைச்ச நம்பரோட மறுபடியும் கால் பண்ணுது. அது மறுபடியும் ப்ராசஸ் ஆகுது. மறுபடியும் அந்த குறைஞ்ச நம்பரோட இன்னொரு நம்பர் குறைஞ்சி ப்ராசஸ் ஆகுது. ஸோ அப்படி கண்டினியூஸாக ப்ராசஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வரும். இது எப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு கொடுக்குறோம். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஒன்று இங்கே கால் ஆகும். 5 இன்ட்டு இந்த ஃபார்முலா படி 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5-1 4 ஃபேக்டோரியல் ஆஃப் 4 மறுபடியும் இங்கே கால் ஆகுது. 4 இன்ட்டு மறுபடியும் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 3 ஃபேக்டோரியல் ஆஃப் 3 உள்ளே போகுது. 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஃபேக்டோரியல் ஆஃப் 1 கடைசி வரைக்கும் வந்துருச்சா. அந்த 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி கால் பண்ணது மறுபடியும் 2 ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணது 3 ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணது 4 ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணது 5 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி ஒவ்வொன்றா ரிட்டர்ன் பண்ணும்போது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ங்கிற வேல்யூ நமக்கு வந்துடும். இதுதான் ரிகர்ஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். இதே கான்செப்டை பைனரி சர்ச்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஃபைண்ட் த மிடில் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எலமெண்ட் ஃபவுண்டுனா ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை அப்படின்னா டார்கெட் வந்து மிடில் எலமெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே பைனரி சர்ச் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இல்லைன்னா டார்கெட் வந்து மிடிலோட பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் ஆஃப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பைனரி சர்ச் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். மறுபடியும் அதுலேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து லெஃப்டாக ரைட்டாக இது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக போகும் ரிகர்சிவ் கால் வச்சு. ஸோ இதோடைய ப்ரோக்ராம் இதுதான். பைனரி சர்ச்சை வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸான கோடு 4-5 லைன் தான் இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து வேணும், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னு போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சம்மரைசேஷன் ரெக்கர்ஷன் விஸ் ஐட்ரேஷன். ரெக்கர்ஷனாக என்ன, ஐட்ரேஷன் என்ன. ஸோ ஐட்ரேஷன்னா 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ரெக்கர்ஷன்னா ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணிக்கும். இது ரெண்டுக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஐட்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்டாக் மெமரி, இது மெமரி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணும். யூஸ் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரீ கிராஃப். இது வந்து வெறும் ரொம்ப சிம்பிளான லூப்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்.